ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜ்மா டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்லீவோட டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெண்டிங் பஃப் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதை எந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? கட்டிங்கில் இருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் நம்ம இந்த வீடியோவிலே பார்க்கலாம். அது ஸ்லீவ் அட்டாச்சோட நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு தேவையான மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நான் வந்து கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்டிங்கில் போட்டிருக்கேன். இந்த சைடு ஓப்பனில் இருக்குது, இந்த சைடும் ஓப்பனில் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஃபோல்டிங் 2 ஓப்பனில் கிளாத் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து கிளாத் வந்து அப் அண்ட் டவுனாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ நான் வந்து கீழே வந்து பாட்டம் சைடு ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுட்டு இப்போது எனக்கு வந்து ஹைட்டு வந்து 10.5 இன்ச்சு. சரிங்களா? நான் கீழே வந்து 1/2 இன்ச்சுக்கு தான் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதனால் 1/2 இன்ச்சை வந்து ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 10 இன்ச்சு ஹைட்டை வந்து நான் வந்து கிளாத்தில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் ஒரு கோடு போட்டுடலாம். ஓகேவா? இந்த இடத்துலையும் நம்ம கோடு போட்டுடலாம். ஓகேவா? இப்போ கோடு போட்டாச்சு. மேலே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விடுவோம்ல. ஸோ எல்லாம் சேர்த்து. சரிங்களா? நான் எனக்கு 10.5 இன்ச்சு 9.5 இன்ச்சு ஸ்லீவ் ஹைட்டு, 1/2 இன்ச் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு, 1/2 இன்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்து நான் வந்து 10.5 இன்ச் வந்து கிளாத் வந்து விட்டுருக்கேன். ஓகேவா? கிளாத் வந்து விட்டுருக்கேன். இங்கேயும் நீங்கள் வந்து அதே 10.5 இன்ச் வந்து இருக்கான்னு மெஷர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அப் அண்ட் டவுனாக இருக்குது. ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிளாத் வந்து இந்த மாதிரி அப் அண்ட் டவுனாக இருந்தாலும் நமக்கு வேரியேஷன் வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேலேருந்து நம்ம 3.5 இன்ச்சு 3 இன்ச்லேருந்து 3.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் டு இந்த இடம் வரைக்கும் நம்ம கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போ கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு இந்த இடத்த அளந்து பார்ப்போம். நமக்கு 9 இன்ச் இருக்குது. சரிங்களா? இந்த 9 இன்ச்சை 2ஆல் நம்ம வகுக்கணும். வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 4.5 இன்ச்சு. சரிங்களா? இதோட சென்டர் பாயிண்ட்டு, இந்த 9 இன்ச்சோட சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் 2ஆல் வகுத்தாலும் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேப்பை கரெக்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுத்து டேப்பை இந்த 9ல் கரெக்டாக அந்த 9 பாயிண்டில் வச்சு நீங்கள் இப்படி டேப்பை அழுத்தி பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 4.5 இன்ச்சில் வந்து டேப் வந்து மடக்கி இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம அந்த 4.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 4.5 இன்ச்சோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2.25 இதுக்கும் நம்மளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து முடியுது இல்லையா? இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். 2.25. ஓகேவா? இப்போது இதுதான் நார்மலாக நம்ம போடுற பாயிண்ட்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டு கண்டுபிடிச்சோம்ல, சென்டர் பாயிண்ட்டுக்கும் ஸ்டார்டிங் டு நடுவில், அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் நான் 1லேருந்து காட்டுறேன். 1க்கும் 2க்கும் நடுவில் வச்சுட்டு நான் அப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால். இப்போது இந்த முடிகிறதுக்கும் சென்டர் பார்த்தோம்ல, இதில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ நான் வரைகிறேன்ல, இதே மாதிரி ஓகேவா? கிளாத் வந்து வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ நார்மல் ஸ்லீவ் போட்டாச்சு. இப்போ கீழே வந்து பாட்டமில் வந்து நமக்கு 6.5 இன்ச்சு. சரிங்களா? கீழே வந்து ஈஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு 6.5 இன்ச்சு. ஸோ நம்ம அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு கர்வ் லைன் வந்து போட்டுக்கலாம். நமக்கு தைக்கிறப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேலே வந்து இப்போ நம்ம ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல முடிச்சோம்ல, இப்போ நான் மேலே வந்து 3 இன்ச்சுக்கு
பஃப் வந்து 4.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? இந்த டைப் ஆஃப் பஃப் ஸ்லீவுக்கு நீங்கள் 4.5 இன்ச்சு வரைக்கும் கொடுக்கலாம். என்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து எனக்கு வந்து 3 இன்ச்சு 3 கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 3 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? பஃப் இருக்கிறதே தெரியக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் வந்து 3 இன்ச்சு மட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்தையும் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டுக்கிறேன். இங்கேயும் நீங்கள் அளந்து பாருங்கள். சரிங்களா? இங்கேயும் நீங்கள் அளந்து பார்த்து கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு இப்போது டேப் எடுத்துக்கோங்க. 4 இன்ச்சு எங்கே வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? இதிலேருந்து பார்க்கணும். சரிங்களா? இப்படி பார்த்தா 4 இன்ச்சு அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கிட்டே தான் வருது நமக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், ஓகேவா? இப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வரைஞ்சேன் இல்லையா, இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம், இந்த இடத்துல இருந்து சென்டர் பாயிண்டில் தொட்டு இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடலாம். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். கட்டிங்கையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? கீழே வந்து அப் அண்ட் டவுனாக இருக்கணுன்றதுக்காண்டி நம்ம அதில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுதான். சரிங்களா? பிகினர்ஸ் இன்னும் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒரு குண்டூசி வச்சுக்கோங்க. சரிங்களா? குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஏனாந்தானன்னு வராது. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த 1/2 இன்ச்சு இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுனால இது வந்து லைனிங் தான், நம்ம லைனிங் போட்டு தைக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும், நான் கட் பண்ணுறதையும் சேர்த்து தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். சின்னதாக நாச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துலலாம் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. இந்த இடத்துலையும் ஒரு நாச் போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா நாச் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு சைடு மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த சைடு இப்போ உள் வாங்கி குடஞ்சி இப்படி வெட்டிடலாம். வெட்டிட்டு இந்த இடத்துல நம்ம அந்த நாச்சையும் திரும்ப போட்டு விட்டுறலாம். வெட்டினதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளாத் வந்து கம்மியாயிரும். இப்போ நாச்சும் போட்டு விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைனிங்கில் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மெயின் கிளாத்து. சரிங்களா? மெயின் கிளாத்து இது தான். ஸோ நான் இந்த கிளாத்தில் ஸ்லீவை வந்து அப்படியே போட்டு கட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. கிளாத்தை வந்து இதுவுமே நம்ம டபுள் ஸ்லீவுக்கு தான் வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால் கிளாத்தை வந்து டபுள்லே போட்டுக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம இன்னும் பிளாக்கில் ரோப்பு அந்த மாதிரி எதாவது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த ரிமைனிங் கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காண்டி தான். சரிங்களா? இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே கொஞ்சம் எக்ஸஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான், நம்மளோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காட்டுறேன். நான் ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், ராங் சைடு 2 கிளாத்லேயுமே மார்க் பண்ணிக்கலாம். சாரியில் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து நமக்கு உல்ட்டா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதுக்காண்டி. ஓகேவா? இப்போது இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்பவும் போல் நல்ல பக்கத்தில் நம்ம கிளாத் வந்து போட்டுக்க போகிறோம். கிளாத் போட்டுட்டு 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு
ஃபஸ்ட்டு பாட்டம் சைடை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், 2 நல்ல பக்கமும் நான் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகேவா? வச்சுட்டு இப்போது 2 ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு தான் வந்து விட்டுருக்கோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்லீவில் நான் என்ன பண்ணுறனோ அதே தான் இன்னொரு ஸ்லீவ்லேயும் வந்து நீங்கள் தச்சு எடுக்கணும். சரிங்களா? இப்போது எடுத்துட்டு நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே ஒரே அளவு கட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் இப்போ வந்து ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? பிசுறு வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? எப்பவும் போல தான். ஸோ சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க. நான் வந்து சுற்றி தையல் போடுறதையுமே உங்கள் கூட காட்ட தான் செய்கிறேன். ஸோ ஏன்னா, நீங்கள் அதிலே நான் ஏதாவது வீடியோ எடிட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கக்கூடாதுல்ல. ஸோ வந்து இது ஒரு ஸ்லீவ் டிசைனுன்றனால நான் வந்து ஃபுல்லாகவே உங்கள் கூட கவர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் நான் சுற்றி தையல் போடுறதையும் எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸஸான பீஸ் எல்லாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த நாட்ச் தெரியுதா? அந்த நாட்ச் போட்டோம்ல, நம்ம இப்போ இந்த இடத்துலலாம் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். சரிங்களா? ஒரே அளவாக ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து நான் உட்காந்துருக்கேன்ல அந்த சைடில் வந்து ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக என்னால் எந்த அளவுக்கு ஈவனாகவும் குட்டி குட்டியாக வைக்க முடியுதோ வச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து இந்த த்ரெட் சீம் கட்டர் இருக்குல்ல, ஒரு ஜீமர் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை கூட வச்சு நீங்கள் டர்ன் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன நீடில் வச்சு அந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு கூட நீங்கள் இப்படி வந்து கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து பஃப் வந்து நம்ம கம்மியாக தான் எடுத்திருக்கோம். 4.5 இன்ச் வரைக்கும் எடுக்கலாம். நான் 1.5 இன்ச் கம்மி பண்ணி தான் இத்தனைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ அந்த சென்டர்கிட்ட வந்தோடனே ஆப்போசிட் சைடு பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே? ஆப்போசிட் சைடு, அதாவது அந்த மிஷின் சைடு வந்து நம்ம வந்து இப்போ வந்து குட்டியாக வந்து ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஓகே? எடுத்து வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து வச்சாச்சு. பஃப்பு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் இப்போவே. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கரெக்டாக இப்படி எடுத்து வச்சுட்டு சென்டரை வந்து நாட்ச் போட்டு எடுத்து வச்சுருங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் அந்த ஸ்லீவையும் நான் வந்து தச்சு எடுத்திருக்கேன். 2 ஸ்லீவையுமே ஒன்று போல தான். அதனால தான் ஒரு ஸ்லீவ் அவ்வளோ ஸ்லோவாக நான் வந்து தச்சுருக்கேன். இப்போது நம்ம சென்டரை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? சென்டரை வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். எப்பவும் போல தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது. நம்ம ஃப்ரண்ட்டு பேக் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுப்பீங்கள்ல, அதையும் கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம குடஞ்சி வெட்டியிருப்போம், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த சென்டரை ஸ்லீவோட சென்டரை ஷோல்டரோட ஜாயிண்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த பாயிண்டில் வச்சு நம்ம எப்பவும் போல் நம்ம மெத்தட் படி ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் தான் வந்து எப்போவுமே உங்களுக்கு நல்லது. ஸோ எக்ஸ்ட்ரா வெட்டிட்டாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, 2 பக்கமும் ஈவனாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து எடுத்ததுமே வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும். சரிங்களா? ஸோ எக்ஸாக்டாக வந்து வராது.
ஸோ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து பொறுமையாக தான் இது வந்து ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரி அந்த பக்கமும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். சேம் இப்போது இதே மாதிரி 2வது தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு தையல் போட்டிருக்கோம்ல, அதுக்கு வந்து உள்ளே தான் இருக்கணும். சரிங்களா? எப்போவுமே 2வது தையல் வந்து ஃபஸ்ட்டு தையலை விட வெளியில் போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா வந்து கரெக்டாக உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும்னா ஓகே. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் மாதிரி விழுந்துடக்கூடாது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இப்போது நம்ம ஸ்லீவ் வந்து தச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகா வந்து எடுத்து காட்டுதுன்னு. சரிங்களா? இப்போது இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். சேம் அதே மாதிரி தான். இப்போது இந்த பக்கமும் நம்ம ஸ்லீவோட சென்டர் அண்டு ஷோல்டரோட ஜாயிண்டிங் பாயிண்டில் வச்சு நம்ம இந்த பக்கமும் வந்து எப்பவும் போல் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா குண்டூசியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போது இதே மாதிரி நம்ம இந்த சைடும் வந்து தச்சு எடுத்துக்கலாம். ப்ளீட்ஸ் வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்லீவ் இருக்குல்ல, கை வெட்டியிருக்கோம்ல, அதை அளந்து பார்த்துக்கோங்க. அப்படி அளந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இல்லை ரஃபிள்ஸ் வந்து கொடுத்து கூட நீங்கள் இந்த ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்லித்தரேன் அந்த மெத்தடும். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்பவும் போல் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போது தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அவுட்லுக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜிமா டெய்லரிங்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.